ஒரு காலத்தில் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பிரதோஷம்ங்கிறது சிறப்பான முறையிலே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. சகல செல்வங்களும் தரக்கூடிய ஒரு பிரதோஷம். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய திருவருளோடு இன்றைய சிந்தனைகள். ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சனி பிரதோஷத்தை மிக முக்கியமான பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி இந்த சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்கிறாங்க. சனி பிரதோஷத்தை விட மிக முக்கியமான பிரதோஷம் அப்படிங்கிறது சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமை வருகின்ற பிரதோஷம் மிக முக்கியமான பிரதோஷம். சோமன் என்றால் சிவபெருமானுடைய சோமநாதர். மணல்மேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, மயிலாடுதுறைக்கு அருகாமையில். இந்த ஊரில் சோமநாதர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். சுவாமியினுடைய பேர் சோமநாதர். மணல் லிங்கம். அந்த ஊரில் மணல்னால லிங்கம் ஆகிருக்கும். நண்டு தொலைலாம் இருக்கும். அதில் மிக அருமையான ஆலயம் சோமநாதர் ஆலயம். இந்த சோமநாதர் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். அந்த சோமநாதர் சோமவாரத்தில் வருகின்ற பிரதோஷம் சகல செல்வங்களையும் தரக்கூடிய பிரதோஷமாக அமையும். ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுடைய நாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு என்னென்னமோலாம் வைக்கிறாங்க பூஜை ரூமில். ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஒரு வீட்டில் பார்த்தேன் வெந்தயம். உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரியமான செயல் என்ன தெரியுமா? நெற்களஞ்சியம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலே நெற்களஞ்சியம்னு பேர். நெல்லை வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க, பூஜை ரூம் கிட்ட கட்டி தொங்க விடுவாங்க. வாசலில் கட்டி தொங்க விட்டுருக்கிறதுல இந்த நெல் சிட்டுக்குருவிகள் சாப்பிடும். கோயிலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நெல்லை. அழகாக பின்னி பூமாரி அந்த நெல் கதிர்களை வீட்டு வாசலில் அப்படியே வர லைனாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. நெல் தான் மிக முக்கியமானது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு கிண்ணத்தில் நெல்லை எடுத்துட்டு போய் பூஜை ரூமில் வைங்க. இந்த நெல் என்ன பண்ணும் அப்படின்னா, அது விரை நெல் அப்படின்னு பேர். கோட்டை கட்டுவாங்க. விரை நெல்லை கோட்டை கட்டி பூஜை ரூமில் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எப்பொழுதுமே செல்வம் குறையாமல் இருக்கும். அன்னத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டை கட்டி இந்த நெல்லை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்த சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் சுவாமியை போய் பார்க்கணும், அதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையிலிருந்து விரதம் இருந்து அன்றைய தினம் உங்களால் முடிந்தது வில்வம், தாமரைப்பூ, என்ன முடியுமோ அதை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறதுல நீங்க கலந்துகிட்டாலே மனோகாரகன். இந்த சோமன் அப்படிங்கிறவன் யாருன்னா மனோகாரகன். சந்திரன் மனோகாரகன். மனசஞ்சலம், குரோதம், மனக்லேசம் இதெல்லாம் இருக்காது. மனசு தெளிவாயிடும். இந்த மனசு தெளிவாயிடுச்சு அப்படின்னாலே எல்லா கஷ்டமும் போயிடும். கவலை இருக்காது. முதல்ல ஒரு விஷயத்தை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமானது இந்த மனசஞ்சலம் அப்படிங்கிறதுலேருந்து நிவர்த்தி ஆகும். அதுவும் இப்போ நிறைய குழந்தைகள் நாம் பார்க்குறோம். இந்த குழந்தைகள்
வளர்ச்சி, ஒரு சில வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அது ஸ்பெஷல் கேர் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சோமவார பிரதோஷத்தில் சுவாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடிய பிரசாதத்தை வாங்கி அவர்களுக்கு உண்பதற்கு கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. மனோதைரியம் வந்துட்டாலே இதை வெற்றியடைந்து விடலாம், சோர்ந்து போகவே கூடாது. எப்போதும் மனசுல தைரியம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றியின் உச்சிக்கு, புகழின் உச்சிக்கு சென்று விடலாம் அப்படின்ற எண்ணம் தோன்றும். அது தோன்றணும்னா இந்த சோமவார பிரதோஷத்தை தவற விட்டு விடாதீர்கள். சோமவார பிரதோஷத்தில் முக்கியமாக அன்றைய தினம் இறைவனுக்கு படைக்கின்ற நிவேத்தியம் அதை அருந்தாமல் செல்லாதீர்கள். சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மனோகாரனாக சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து நல்ல விதமாக வியாதிகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும்.